நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட வீடியோ பார்த்துட்டு பெல்ட்டை வந்து ஏன் வந்து மேலே வேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப டூ மச்சாக டைட்டாக போடக்கூடாது. மெனக்கட்டுக்கு தனியாக ஒரு ஆளை வச்சு இழுத்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ டைட்டாக பெல்ட்டே போடக்கூடாது. பெல்ட்டு போடும்போது ஸ்டொமக்குக்கும் பெல்ட்டுக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 விரல் வர மாதிரி ஸ்பேஸ் இருக்கணும், கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரேஸ் பண்ண முடியும். ஸோ பிரேசிங்னா ஜஸ்ட் வந்து மூச்சை உள்ளே இழுத்து வைக்கிறது கிடையாது. மூச்சை இழுத்து உங்களோட வெளியில் வச்சு 4 சைடும் வந்து பெல்ட்டை வந்து புஷ் பண்ணணும். இதுதான் வந்து பிரேசிங்கு. ஸோ வந்து மூச்சு இப்போ எனக்கு உள்ளே இருக்குது, வெளியே வந்து நான் புஷ் பண்ணியிருக்கேன். 4 சைடு பெல்ட்டை புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது. இதுக்கு தான் வந்து ஒரு 2 விரல் போகிற மாதிரி உள்ள ஸ்பேஸ் இருக்கணும். இப்படி பண்ணும்போது ஸ்பைனும் சரி, உங்கள் அப்டாமினல் மசிலும் சரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹெவி லோட் நீங்கள் ஈஸியாக புல் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் வந்து பெல்ட் வந்து யூஸ் ஆகுது. ஜஸ்ட் வந்து நீங்கள் பெல்ட் வந்து போட்டுக்கிட்டால் முதுகு வந்து இன்ஜுரி ஆகாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரேசிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. பிரேசிங் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட வீடியோ பார்த்துட்டு பெல்ட்டை வந்து ஏன் வந்து மேலே வேர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு எப்போவுமே வெயிட்டு கீழேருந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். பெல்ட்டை வந்து நான் இங்கே வேர் பண்ணும்போது கீழேருந்து வெயிட்டை நான் ஈஸியாக எடுத்துருவேன். ஆனால் வந்துட்டு மேலே லாக் அவுட் பண்ணும்போது அதுக்கு இங்கே ஸ்டக் ஆயிரும். ஸோ வந்து அதோட நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம் கிட்ட வந்து தூக்க முடியாமல் கீழே விட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பெல்ட்டை இப்படி மேலே வேர் பண்ணி நான் பழக ஆரம்பித்தேன். இப்படி வேர் பண்ணும்போது பிரேசிங்கும் என்னால் நல்லா பண்ண முடியும். பேக்குமே வந்துட்டு ரவுண்டட் பேக் ஆகாது ஹெவியாக லிஃப்ட் பண்ணும்போது. அதே மாதிரி எனக்கு லாக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ப்ராப்பராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த டெக்னிக் வந்து வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சுஜித் followed by சச்சின் குமார் நாமக்கல்.